மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள். அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரமில்லை. எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் நலன் கருதி கல்வி டிவி. Hi children, how are you? We have learned a lot of things in the previous classes. Today we are going to learn something on test number 16. There is a writing part, right? Writing part, test number 16 for 15 marks, right? Newspaper liye important ஆன ஒரு பகுதி, கூடின மார்க்ஸ் அலோகேட் பண்ணப்பட்டிருக்கிற ஒரு பகுதி, ரைட்? இந்த இடத்துல நாங்கள் ஒன்றை கவனமாக இருக்கணும். என்ன சொன்னால், நாங்கள் இந்த டெஸ்ட் நம்பர் 16 எல்லாரும் அதே ஒரு ரிசர்வில் கொண்டு போகிறோம், பார்த்து எழுதுவோம் அல்லது விடுவோம் என்ற ரெண்டிலும் தான் போடுறது, அதை ஃபிட்டாக போகிறேன். ஆனால் உண்மையாக பிள்ளைகள் இந்த டெஸ்ட் நம்பர் 16 நாங்கள் வடிவாக மார்க்ஸை ஸ்கோர் பண்ணலாம். ஏன்னா நாங்கள் இவ்வளோ காலமும் கிராமர் கிளியர் பண்ணியிருக்கிறோம், கன்ஸ்ட்ரக்ட் சென்டென்சஸ் பார்த்துருக்குறோம், அதுலேயே ஆக்டிவ் வாய்ஸ், பேசிவ் வாய்ஸ், மற்றது ரிப்போர்ட்டட் ஸ்பீச், அது இதுன்னு சொல்லி மற்ற இஃப் க்ளாஸ், கனெக்டிவ்ஸ் எல்லாமே பார்த்து வந்துட்டோம். ஸோ நாங்கள் இங்கே எங்களுக்கு எங்களுடைய ஐடியா மட்டும்தான் தேவைப்படும். நாங்கள் ஏற்கனவே படித்த எல்லா விஷயத்தையும் இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அது ப்ரொபோசிஷனாக இருக்கலாம், ப்ரோனவுன்ஸாக இருக்கலாம், மற்றது கிராமர் பேட்டர்ன்ஸ், ஆர்டிக்கிள், சகலம். அப்போ இது எங்களுடைய நாங்கள் இவ்வளோ காலம் படித்த இங்கிலீஷ் லாங்குவேஜில் உள்ள அவ்வளவு நாலேஜையும் அப்படியே திரட்டி அப்ளை பண்ண வேண்டிய ஒரு கேள்வி தான் இந்த டெஸ்ட் நம்பர் 16. அப்போ இதில் எங்கள் முக்கியமானது எங்களுடைய கான்ஃபிடென்ட் அண்ட் ஐடியாஸ். கான்ஃபிடென்ட்டும் ஐடியாஸும் இருக்குமாண்டா நாங்கள் படித்த பேசிக் நாலேஜை வச்சு நாங்கள் இதில் 15x15 எடுக்கலாம். கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் அப்படி இப்படி வேறுமென்று சொன்னால் ஒரு 1-2 மார்க்ஸை நாங்கள் லூஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு நாளுமே நாங்கள் இது எழுதாமல் விடுறது பாரிய பிள்ளை, சரிதானே? ஏனென்றா இது எங்களுடைய ரிசல்ட்ஸில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஏன் 15 மார்க்ஸ் ஆல்ரெடி நாங்கள் பார்த்து நாங்கள் அந்த நோட்டீஸ் பேராகிராஃப், அப்போ அந்த கொஷன்ஸுக்கு 10 மார்க்ஸ். டெஸ்ட் நம்பர் 14 கிராஃப் கேள்வி அல்லது லெட்டர்ஸ் 10 மார்க்ஸ் 20. Test number 16 15. Altogether 35 marks we can get easy through the writing part. But we do not attempt the questions because we have fear of writing. Right? Writing is a simple task. So you don't fail to attempt the writing part in your exam papers. Okay, right? Today we are going to start the test number 16. How can we test number 16? What is this? This is a criteria for the writing part. Content 5 marks, language 5 marks, organization 2 marks, mechanism of writing 3 marks. இது என்னன்னு சொல்லி உங்களுக்கு தெரியும். கண்டென்ட் அந்த டாப்பிக்கில் உள்ளடங்க வேண்டிய அவ்வளோ விஷயமும் கண்டென்ட்டுக்குள்ளே வேற வரும். நீங்கள் சூஸ் பண்ணுற டாபிக்ஸ் அந்த கொஷின் நம்பர் 16 வந்தியல்னு சொன்னால் அங்கே 4 பார்ட் இருக்கும், A, B, C and D. ஏதாலும் ஒன்றை பற்றி 250 சொல்லுன்றது தான் நாங்கள் கொஷின். அப்போ இதில் ஏதாலும் ஒன்றை நீங்கள் முதல்ல தெரிவு செய்ய வேணும். அது எதை தெரிவு செய்தாலும் கிரைட்டீரியா இதுதான். கண்டென்ட் அது எங்கள்கிட்ட இருக்கு. எங்கள்கிட்ட ஆன் ஐடியாஸ், ஆன் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் ஆன் ஜென்ரல் நாலேஜ்,
especially the general knowledge. அப்போ இவ்வளத்தையும் உள்ளடக்கினது தான் கண்டென்ட். அப்போ கண்டென்ட்டை பொறுத்த வரையிலே அதையும் ஒரு கைட்லைன் தருவினேன். எக்ஸாம் பேப்பர்ஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த பாஸ்ட் பேப்பர்ஸில் பார்த்துருப்பீங்க, ப்ரொவின்ஷியல் பேப்பர்ஸ் அண்ட் சோனல் பேப்பர்ஸ் ஆர் ஸ்கூல் பேஸ்ட் பேப்பர்ஸில் பார்த்துருப்பீங்க. இந்த கண்டென்ட்டுக்கு அவை ஒரு சின்ன ஒரு அவுட்லைன் ஒன்று தான் இருக்குங்க. அல்லாட்டி ஐடியாஸை உடைச்சி விட்டுருக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோவிட் பேண்டமிக் எரான்னு சொல்லி ஒன்று போடலாம், ஒரு பேசி போட்டிருந்தேன். அப்போ அதில் கேட்பினம் என்ன, அந்த காலப்பகுதியில் நீங்கள் கண்டுகொண்ட விஷயம் என்ன, கற்றுக்கொண்ட விஷயம் என்ன, அதால் வந்த அவலம் என்ன, நன்மை என்ன, தீமை என்னன்னு சொல்லி கேட்கலாம். அப்போ அதை அங்கே உங்களுக்கு தந்திருப்பின. வாட் ஆர் த திங்ஸ் டிட் யூ லேர்ன் இன் த பீரியட்? அந்த காலப்பகுதியில் நீங்கள் என்னென்ன விஷயங்களை கற்றுக்கொண்டீர்கள்? Describe the ways you suffers. நீங்கள் அனுபவிச்ச விஷயங்களை குறிப்பிடுங்கன்னு சொல்லி போட்டிருக்கிறார். அவ அங்கே அதை உடைச்சு இன்னும் அப்போ அதில் அவை போடலாம். எப்படி போடலாம்? You may consider the following. You have to concentrate the following. You must பாவிக்கிறது பிறகு you may use the following ideas. அப்போ அங்கே தார விஷயங்கள் எங்களுக்கு சப் டாபிக்ஸ், அதாவது நாங்கள் எடுத்த டாபிக்ஸினுடைய ஒரு பாட்டாக தான் அந்த கேள்வி இருக்கு. இப்போ அதை நாங்கள் ஆர்டர் பண்ண வேண்டிய தேவை, சில வழி வேறு, சில வழி ஆர்டர் பண்ண தேவை. அது எப்படியோ அந்த கேட்ட விஷயங்களையும் நீங்கள் ஃபுல்லாக கொடுத்து நீங்கள் சூஸ் பண்ணின அந்த ஹெடிங்குக்குரிய விலாவாரியான விஷயங்களை என்ன 250 சொல்லு. ஸோ நாங்கள் அதில் டிஸ்கிரைப் பண்ணலாம். டெஸ்ட் நம்பர் 8 மாதிரி பேராகிராஃப்னு சொல்லி அப்படியே குவிச்சு கொண்டு வந்து சின்னனாக சொல்கிறதில்லை, ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்கிறதில்லை. இப்போ டெஸ்ட் நம்பர் 8ல் நீங்கள் 2 சென்டென்ஸில் சொல்ல வேண்டிய விஷயத்தை இங்கே நாங்கள் ஒரு அந்த 2 சென்டென்ஸில் சொன்ன அந்த விஷயத்தையே இங்கே நாங்கள் ஒரு 45-50 சொல்லில் டிஸ்கிரைப் பண்ண வேணும். பண்ணாட்டி எங்களுக்கு 250 சொல்லு வராது. நாங்கள் அதை பின்னால் பார்ப்போம். அப்போ இந்த கண்டென்ட்ன்றது அதுதான். அதே அந்த டாபிக் சார்ந்து உங்களை கவனம் எடுக்க சொன்ன விஷயங்கள் அவ்வளவும் வந்திருந்தால் நீங்கள் இந்த 5 மார்க்ஸ் எடுத்துக்கொள்ளலாம். அதுக்கு பொருத்தமான விஷயங்களை நீங்கள் கொடுத்திருப்பீர்களாக இருந்தால் நீங்கள் சிம்பிளாக அந்த 5 மார்க்ஸ் எடுக்கலாம். ரைட்? அப்போ அது நீங்கள் ஈஸியாக எடுத்துக்கொள்ளலாம். இந்த 5 மார்க்ஸ் உங்களுக்கு ஒரு கஷ்டமும் இருக்க போகிறதில்லை. அடுத்தது இந்த ஆர்கனைசேஷன். அப்போ அந்த டாப்பிக்கை நீங்கள் எப்படி கட்டமைச்சு கொண்டு போகிறீர்கள், அது எப்படி பேராகிராஃப் ஆக்குறீர்கள், அப்போ அதை சூட்டபிளான சப் டாபிக்ஸுக்குள்ளால் நீங்கள் எப்படி அதை டிவைட் பண்ணி ஒரு சமரி ஒன்று கொடுக்க போகிறீர்கள். அப்போ ஒரு இன்ட்ரடக்ஷன் உண்டு, கடைசியிலே ஒரு கன்க்ளூஷன் உண்டு, இடையில் நீங்கள் அதை எப்படி ஒவ்வொரு டாப்பிக்கையும் எப்படி ஹேண்டில் பண்ணி கொண்டு போகிறீர்கள், பிரித்து எப்படி ஹேண்டில் பண்ணுறீர்கள், அதுக்குரிய மார்க்ஸ். அப்போ இதுலேயும் எங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே வரப்போகிறதில்லை. இப்போ கண்டென்ட்டை நாங்கள் உடைச்சு சரியான முறையில் அதை பேராகிராஃபிங் செய்து ஒரு இன்ட்ரடக்ஷன், ஒரு கன்க்ளூஷன், சமரி கொடுத்து நாங்கள் வடிவ எழுதுவோமாக இருந்தால் இந்த 2 மார்க்ஸை நாங்கள் வடிவ ஸ்கோர் பண்ணலாம். ரைட்? இப்போ மெக்கானிசம் ஆஃப் ரைட்டிங், இது நான் ஏற்கனவே மற்ற ரைட்டிங் பார்ட்ஸில் சொல்கிறேன். இந்த மெக்கானிசம் ஆஃப் ரைட்டிங்ன்றது உங்களுடைய ரைட்டிங், ஹேண்ட் ரைட்டிங்கில் தொடங்கு.
ஹேண்ட் ரைட்டிங் அப்படின்னு சொன்னால் இப்போ நாங்கள் சில வேளை எக்ஸ் எழுதுறோம், நாங்கள் அப்படி இப்படி எழுதுவோம். இது என்ன எழுத்து தெரியாது. இது அங்கே பிரச்சனை வேறு. ஒய் எழுத சொல்லுவார். இது என்ன எழுத்து? இது ஒய் அல்ல, எக்ஸ் உண்மையா ஸ்மால் எக்ஸ், இது ஒய் ஸ்மால். சரிதானே? ஏச் எழுதுவா, இப்படிதான் நிற்கும் ஏச். அப்போ என்னது? இது என், இது ஏச். எப்படி இருக்கும்? ரெண்டும் கன்ஃபியூஸ் பண்ணும், திருத்துறால கன்ஃபியூஸ் பண்ணும். அப்போ இது உண்மையான ஏச்சுக்குரிய வடிவம், இது இல்லை, இது என்னுக்குரிய வடிவம். அப்போ ஏச்சுக்குரிய வடிவம் நாங்கள் தெளிவாக எழுதுவோம். ரைட்? ஜி எழுதுவோம். இது என்ன ஜியா? இல்லை, ஜி முழுமைப்படுத்த வேண்டும். ஏ எழுதுவோம். ஏ இதுதானே, இது அப்ப இந்த ரைட்டிங் மெக்கானிசம் இதுவும் அங்கே தீர்மானிக்கும். 3 மார்க்ஸ். பங்க்சுவேஷன் மார்க்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட். பங்க்சுவேஷன் மார்க்ஸ் இங்கே மிக முக்கியம். அப்போ பங்க்சுவேஷன் மார்க்ஸ் என்றால் எங்களுக்கு முக்கியமாக சம்பந்தப்படுறது ஃபுல் ஸ்டாப், காமா, inverted commas, exclamation mark and question marks. Those are the most important punctuation marks we use. Right? அப்போ அந்த punctuation marks சரியாக பாவிக்கிறோமா? நெக்ஸ்ட் கேபிட்டலைசேஷன். சரியான வகையில் கேபிட்டல்ஸ் அங்கே யூஸ் பண்ணப்பட்டிருக்கா? அப்போ அந்த கேபிட்டலைசேஷன் மிக முக்கியம். கேபிட்டல் ஸ்மால் எந்த இடத்துல கேபிட்டல் பாவிக்கணுமன்றதுல நீங்கள் கிளியராக இருக்கணும். ஏன்னா அவங்க கிரேட் 11ல் உங்களோட ரிவிஷன் பாயிண்டில் முக்கியமான ஒரு பகுதியாக இந்த கேபிட்டலைசேஷனுடைய சமரி கிரேட் 6, 7 அதுகள் எல்லாம் படித்து கொண்டு வந்த விஷயத்தின் 3ல் 4ல் படித்திஞ்சால வந்ததனுடைய ஒரு சமரி கிரேட் 11ல் ரிவிஷன் பாயிண்ட் என்று காட்டுறான். உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கு. ஏன் அதை காட்டினோம்? இந்த இடத்துல அதை முக்கியமாக கவனிக்க போயினோம். இப்போ அதுக்கு உங்களுக்கு மார்க்ஸ் இருக்கு, அதான் நோக்கம். அப்போ திரும்ப அதை உங்களுக்கு ஞாபகம் ஊட்டுறதனுடைய நோக்கம் நாங்கள் திரும்ப கேட்க போகிறோம், ஞாபகமாக வாங்குவோன்றது வேறு ஒன்று. ரைட்? அப்போ நீங்கள் அந்த பங்க்சுவேஷன் மார்க்ஸில் வலு கவனமாக இருங்கோ, கேபிட்டல் ஸ்மாலில் கவனமாக இருங்கோ. மற்ற இந்த ரைட்டிங் மெக்கானிசம் இதை விட இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. என்ன விஷயம்? உங்களுக்கு தெரியும், நாங்கள் எழுதி போட்டு எழுதியாச்சு, இது பிழைச்சு போச்சுண்டா இந்த வேலை பார்க்குறாரு. இது பிழை. சரி, எழுதினாங்கள், பிழைச்சு போச்சு, ஒரு வெட்டு கிண்டக்கூடாது, கிளறக்கூடாது. இது என்ன மாதிரி இருக்கு? அப்போ பேப்பரில் இது உங்களுக்கு மார்க்ஸை குறைக்கும். எங்கே? மெக்கானிசம் ஆஃப் ரைட்டிங்கில் மார்க்ஸை குறைக்கும். அதாவது நீங்கள் வெட்டுறது, மற்றது அடுத்த முக்கியமான பிரச்சனை ஏ எழுதுறது, அந்த இடத்துக்கு ஈதாம் வரணுமெண்டு ஞாபகம் வருது, இப்படி போட்டு மொழி விடுறது, மேலே மேலே மேலேயா எழுதுறது. இது எப்படி இருக்குது? நல்லாவா இருக்குது? ரைட்? ஏ எழுதிட்டியல், ஆனால் அங்கே ஏ வராது, ஈதாம் வரப்போகுது. ஸோ இப்படி வடிவாக ஒரு வெட்டு வட்டி போட்டு எழுதி காட்டுவோம், பிரச்சனை இல்லை. இது அதை விட்டுட்டு எழுத்துக்கு மேலே ஈ போட்டுட்டியால் மாறி அதை ஏ ஆக்கணும், பிறகு இப்படி ஆக்கி விடுறது. அது என்ன சாமான் இல்லை. அப்போ இதுகளுக்கெல்லாம் அங்கே நீங்கள் மார்க்ஸை அநியாயமாக இந்த மெக்கானிசத்தில் இழப்பீர்கள். அப்போ நான் இங்கே இப்போ உங்களுக்கு சொல்லி கொண்டு வர விஷயம் கண்டென்ட், ஆர்கனைசேஷன். அப்போ பிள்ளைகள் இப்போ எழுத்து பிழைச்சிட்டு தாண்டா பேசாமல் விடுறது, கிண்டி கிளறி தாண்டெல்லாம் செய்ய வேண்டாம். ரைட்?
இப்போ நாங்கள் பார்த்த விஷயம் என்னென்னா கண்டென்ட், ஆர்கனைசேஷன் அண்ட் மெக்கானிசம். இப்போ இந்த மூன்றும் எங்களுக்கு நல்லா தெரியும். அதிலையும் குறிப்பாக எங்களுக்கு இந்த ரெண்டும் இவ ரெண்டு பேரும் எங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ இந்த கேள்வியில் நாங்கள் ஈஸியாக 5 மார்க்ஸை ஸ்கோர் பண்ணி கொள்ளலாம். ரைட். இப்போ இது ஆர்கனைசேஷன் அது தந்த டாப்பிக்கு எப்படி விட்டாச்சு அதங்கண்டே ஐடியா ஓன் ஐடியா பேராகிராஃப் பண்ணி ஒரு ஒழுங்கு முறையிலே அந்த விஷயத்தை வாசிக்கிறவர் விளங்கக்கூடிய மாதிரி கொடுக்குறதுக்கு இந்த 2 மார்க்ஸ். மிச்சம் எங்கண்ட க்ளீன் ஒர்க். அப்போ இந்த 5 மார்க்ஸ் எங்கண்ட கையில் தான் இருக்குது. இது இப்போவே உங்கள்கிட்ட இருக்கு. சரிதானே? அங்கே எக்ஸாம் ஹோலுக்கு போய் தான் இதை தேடணுமெண்டு இல்லை. இது நாங்கள் எங்கள்கிட்ட கையில் எங்கள்கிட்ட சொந்தமாக இருக்குது. ரைட். தோஸ் ஆர் த ஓன் ப்ராப்பர்ட்டிஸ். இந்த கண்டென்ட் அவை என்ன கேட்கினோம் என்றதுக்கு அவை அங்கே சில ஐடியாஸ் தருவினா அது எப்படி நீங்கள் விவரிக்கிறது அல்லது எப்படி விரிவாக்கம் செய்கிறன்றதுக்கு அங்கே சில ஐடியாஸ் தருவினா. நம்மளே சொன்ன மாதிரி consider the following அல்லது you may consider the following, you may use the following ஏதோ ஒரு டேர்ம் பாவிச்சு அங்கே தந்திருப்பினா பாயிண்ட் ஃபார்மில் ஒரு 4 அல்லது 5 விஷயத்தை மென்ஷன் பண்ணுங்கன்னு சொல்லி இருப்பினேன். அப்போ அந்த இதை எடுக்கிறது. மற்றது எங்களுடைய ஆன் ஐடியா பல சம்மந்தப்பட்ட டாப்பிக்கில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வேல்யூ ஆஃப் ஹோம்மேட் ஃபுட் கேட்கலாம். அப்போ வேல்யூ ஆஃப் ஹோம்மேட் ஃபுட்டுண்டா அதுங்கள்ட்ட ஏற்கனவே ஒரு கான்செப்ட் இருக்குது. வீட்டு உணவு என்ன, அப்போ அந்த உணவின் வகைப்பாடு என்ன, அப்போ வீட்டு உணவுண்டா என்ன, பிறகு வீட்டுணவில் நாங்கள் பாவிக்கிற மூலப்பொருள்கள் என்ன, அதில் இருக்கிற ஊட்டச்சத்துகள் என்ன, நியூட்ரிஷன்ஸ், அப்போ ஊட்டச்சத்துகள் என்ன, அப்புறம் அதால் வர பெனிஃபிட்ஸ் என்ன என்று ஒரு ஐடியா எங்கிட்ட இருக்கு ஏற்கனவே. அப்போ ஹெல்த் படிக்கிறார்கள்ண்டா இன்னும் கூட அதை பெரிய சொல்லலாம். ஹெல்த் அல்லது ஹோம் சயின்ஸ் எடுக்கிறார்கள் நீங்கள்ண்டா கூட சொல்லலாம். ஆனால் இது என்ன ஜென்ரல் நாலேஜ். ஹோம்மேட் ஃபுட்டில் உள்ள நியூட்ரியன்ஸ் கிரேட் 7ல் படிச்சுட்டான். அந்த கலர் ரெயின்போன்னு சொல்லி அந்த இதில் வந்து என்னென்ன கலர்ஸ்லேயே என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்குன்னு சொல்லி எல்லாம் அங்கே நல்ல டீப்பாக இருக்குது. கிரேட் 7 இங்கிலீஷ் புக். அப்போ அது வேல்யூ ஆஃப் ஹோம்மேட் ஃபுட்ன்றது அங்கே புது விஷயம் இல்லை. இல்லாட்டி எக்ஸசைஸ் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பார்ட் இன் ஹெல்த்தி லைஃப்ன்ற ஒரு கேள்வி போடலாம், ஒரு டாபிக். இது அங்கே இருக்குது. கிரேட் 7ல் இருக்குது எக்ஸசைஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ நாங்கள் எதுவுமே எங்களுக்கு புதுசு இல்லை. அப்போ இந்த கண்டென்ட்ன்றது எங்களுக்கு புதுசு இல்லை. இப்படி ஜென்ரலாக வேறு என்வைரன்மெண்டல் பொல்யூஷன், ஸ்ப்ரெடபிள் டிசீசஸ் அல்லது எக்கானமி ஆஃப் ஸ்ரீலங்கா, importance of exercise, value of homemade food, value of organic vegetables, அப்படி எங்களுக்கு பரிச்சயமானது தான் எல்லாம் வரப்போகுது. ரைட். அப்போ ஸோ இங்கே பாருங்க, இப்போ இந்த 15 மார்க்ஸில் 10 மார்க்ஸ் எங்கள்கிட்ட கையில் நாங்கள் இப்போவே வச்சிருக்கிறோம். இப்போவே நாங்கள் வச்சிருக்கிறோம் 10 மார்க்ஸ் 2/3 உங்கள்கிட்ட இருக்கு. இந்த லாங்குவேஜ் இப்போ நாங்கள் பார்க்க போகிற விஷயம் இந்த லாங்குவேஜ். ரைட். இப்போ இந்த லாங்குவேஜ் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் பாருங்க 5 மார்க்ஸ். இப்போ இந்த லாங்குவேஜுக்குள்ள நாங்கள் புதுசாக ஒன்றும் இல்லை. முக்கியமானது ஸ்பெல்லிங். 3 எரர் வந்துட்டது என்றால் 1 மார்க்ஸ் டிடக்ட் பண்ணப்படும். 3 ஸ்பெல்லிங் எரர்ஸுக்கு 1 மார்க்ஸ் டிடக்ட் பண்ணப்படும். சூட்டபிள் vocabulary. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நாங்கள் முன்னுக்கு அங்கேயோ உங்களுக்கு சொன்ன ஞாபகம் இருக்குது, இந்த கோ விசிட். I go to my uncle's house,
I visit to my uncle's house. But ரெண்டுக்கும் இடையில டிஃபரெண்ட் இருக்கு. Go, visit. இப்போ நாங்கள் ரெண்டுமே ஈக்குவலண்ட் தான் பார்ப்போம். ஆனால் அதுலேயே ஒரு அன்பேலன்ஸ் தன்மை இருக்கு. கோன்றது அப்படியே சும்மா போகிற போக்கில் போகிறது கோ. விசிட் பர்பஸ்லியாக ஒரு தெரிசிப்பு போய் அங்கே கொஞ்சம் ஆக்களை பார்த்து கதைச்சு சந்திச்சு வாரது. கோ சும்மா அப்படி போட்டு போகிறது. சரிதான். அப்போ அதுலேயே ஒன்று இருக்கு. I go to the school, I attend to the school. அப்போ அதை I go to the school, நான் பள்ளிக்கூடம் போகிறேன். I attend சமூகம் மொழி, அது கொஞ்சம் மாறும், கொஞ்சம் கூடும். அப்போ இதுதான் இந்த vocabulary. அப்போ நாங்கள் கொஞ்சம் நல்ல சொல்லுவோம். அதுக்காக மார்க்ஸ் குறைக்கிறாண்டோ வெட்டுறாண்டோ கிடையாது. மீனிங் சரியாக இருந்தால் சரி. I go to the school ஓகே, I attend to the school ஓகே. அப்போ ஐ விசிட் த ஸ்கூல் போட்டால் என்ன நடக்கும்? பிரச்சனையாக போகும். ஸ்கூல் ஒரு விசிட்டுக்குரிய இடமா? இல்லை. ஆனால் நிறைய பேர் அப்படி தான் செய்கிறாங்க. விசிட்டுக்குரிய ஒரு இடம் இடத்துக்கு போய் பார்க்குறாரு. ரைட். அப்போ இந்த கோ, விசிட், அட்டெண்ட் இதுகளில் வித்தியாசம் இருக்குது. இப்போ ஒரு பார்ட்டி, ஐ விசிட் டு த பார்ட்டி அல்ல, ஐ அட்டெண்ட் டு த பார்ட்டி. அப்போ இதுதானே அந்த வித்தியாசம். அப்போ அந்த வொக்காபுலரின்றது நாங்கள் சரியான முறையில் இந்த டேர்ம்ஸை பாவிக்கிறோமா, அந்த இடத்துக்கு தேவையான பொருத்தமானதை பாவிக்கிறோமா, அது பார்ப்பினோம். அப்போ ஸ்பெல்லிங் பார்ப்பினோம், வொக்காபுலரி பார்க்க போயினோம். அடுத்தது பார்க்க போகிறது முக்கியமானது இந்த கிராமர். இப்போ அந்த கிராமர் வரைக்குள்ள அதுக்குள்ளே ஆர்டிக்கிள் பார்க்கலாம், ப்ரொபோசிஷன் பார்க்கலாம், கன்ஜங்ஷன் பார்க்கலாம், கனெக்டிவ் பார்க்கலாம், ப்ரோனவுன் பார்க்கலாம், ரிலேட்டிவ் ப்ரோனவுன் பார்க்கலாம் என்று சொல்லி எல்லாம் அந்த நாங்கள் படித்த அவ்வளோ விஷயத்தையும் அதுக்குள்ளே பார்க்கலாம் கிராமருக்குள்ள. அதோட தான் சேர்ந்ததாக பொருத்தமான டென்ஸ் ஹேண்டில் பண்ணப்பட்டிருக்கா, சென்டென்ஸினுடைய ஸ்ட்ரக்சர் சரியான ஃபார்மில் இருக்கா, இவ்வளவும் பார்க்கணும். அப்போ பேட்டர்ன் ஆஃப் த சென்டென்ஸ், நாங்கள் எழுதுகிற சென்டென்ஸினுடைய வடிவம். அப்போ ரிவர்ஸில் போனோம்னா பேட்டர்ன் ஆஃப் த சென்டென்ஸ் மிக முக்கியமானது. அந்த சென்டென்ஸில் நாங்கள் பாவிச்சிருக்கிற கிராமர் பொருத்தமாக இருக்க வேணும். அந்த சென்டென்ஸில் நாங்கள் பாவிச்சிருக்கிற அந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச், அதுக்கு வெர்பு, ப்ரோபோசிஷன், ப்ரோனவுன் அதுகள் எல்லாம் சரியாக இருக்கா, பொருத்தமாக இருக்கா. அப்புறம் அடுத்தது வேற போய் நாம் வொக்காபுலரி சரியான பதங்கள் அந்தந்த இடத்துல பாவிக்கப்பட்டிருக்கா. அடுத்த ஸ்பெல்லிங்கை பார்க்க போய் இப்போ இவ்வளோ விஷயம் பார்க்க போய் சரிதான். அப்போ இது மிக முக்கியமானது. அப்போ இந்த க்ரைட்டீரியா நீங்கள் என்னென்னத்துக்கு மார்க்ஸ் எடுக்க போறீங்கன்றதை தெரிஞ்சுதுன்னு சொன்னால் உங்களுக்கே ஒரு சந்தோஷம் வரும். இப்படி என்றால் நாங்கள் இவ்வளவு மார்க்ஸ் எடுக்கலாம், நீங்கள் ப்ரிப்பேர்டாக போகலாம். ரைட். அதுக்காக தான் நான் இந்த க்ரைட்டீரியாவோட மினைக்கட்டினேன். ரைட். இது என்ன நிலைமை? இப்போ பாருங்கோ, இந்த நிலைமையை பார்த்தீங்கன்னா ஒரு கவலைக்குரிய நிலைமை. என்ன கவலைக்குரிய நிலைமை பாருங்கோ. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த லாங்குவேஜ் நாங்கள் ஒரு 0 தான் எடுத்திருக்கிறோம். லாங்குவேஜ் கண்டென்ட் அப்படியே எழுதி வச்சிருக்கிறோம் ஃபுல்லாக. பேராகிராஃபிங் ஓகே. இந்த வெட்டுக்கொத்துகள், கிண்டல் கிளறல்கள், எழுத்துக்கு மேலே எழுத்து எழுதுறதுகள், கேபிட்டல் ஸ்மால் பிரச்சனைகள், பங்க்சுவேஷன் மார்க்ஸ் பிரச்சனைகள் எதுவும் இல்லாமல் நீட்டாக அப்படியே பிரிண்ட் மாதிரி செய்திருக்கிறோம். ரைட். ஆனால் லாங்குவேஜ் 0வாக போச்சு. இப்போ என்ன நடந்திருக்குது? எல்லாத்திலும் ஒவ்வொரு மார்க்ஸ் குறைபட்டிருக்கு.
ஃபுல் மார்க்ஸ் எதுக்கும் கொடுக்கலாது. அது லாங்குவேஜ் மட்டும் இல்லை, ஆர்கனைசேஷன் பந்தி பிரிக்காமல் குப்பையாக அப்படியே ஒன்றை எழுதி இருந்தாலும் இதுக்கு சைவர் வந்தால் நீங்கள் மற்றது என்னதான் அக்யூரேட்டாக செய்திருந்தாலும் ஃபுல் மார்க்ஸ் கிடையாது. ரைட். அப்போ இதில் வடிவாக கவனம் எடுங்கோ. இந்த லாங்குவேஜை ஒரு நாளும் 0 ஆகக்கூடாது. ஏனெண்டா யோசிச்சு பாருங்கோ, எல்லாம் சரியாக செய்தால் 15, இந்த லாங்குவேஜுக்கு 0 எடுத்ததாலே அற்றவாசி வந்துச்சு பாருங்க, 15க்கு 7. எவ்வளோ நியாயம்? அப்போ இது எப்படி 0 எடுக்காமல் பார்க்குறது? லாங்குவேஜ் ஒரு சிக்கலும் இல்லை. நீங்கள் ஒரு 3-4 வசனம், ஆக குறைஞ்சது ஒரு 2-3 வசனம் எந்த பிழையும் இல்லாமல் எழுதுங்க. நீங்களா அப்புறம் அங்கே அதை கேள்வியில் கொப்பி பண்ணி போடுற வசனங்கள் எடுக்க மாட்டேன். சரிதான்? நீங்களாக உங்களோட ஓன் கிரியேஷனில் எழுதுகிற வசனங்களை ஒரு 2 அல்லது 3 வசனம் எந்த பிழையும் இல்லாமல் எடுங்கோ. இந்த 0 வராமல் அதுக்கு ஒன்று எடுக்கலாம். அதுக்கு ஒன்று வரும் என்றால் இப்போ கணக்கு பண்ணி பாருங்கோ. இங்கே பாருங்கோ, இப்போ கணக்கு பண்ணி பாருங்கோ. இல்லை கேட்ட விஷயம் அவ்வளவும் அக்யூரேட் அப்படியே கொடுத்துருக்கீங்க. 5 மார்க்ஸ் அது கொடுக்கலாம் தானே? கொடுத்தாச்சு 5 மார்க்ஸ். ஆர்கனைசேஷன் பேராகிராஃபிங் எல்லாம் சரி, ஓகே. ரைட்டிங் ஸ்கில் உங்கள்ட ஹேண்ட் ரைட்டிங் மற்றது உங்கள்ட பங்க்சுவேஷன் மார்க்ஸ் அது எல்லாம் ஓகே, 3 மார்க்ஸ். இப்போ லாங்குவேஜுக்கு நீங்கள் 3 சென்டென்ஸ் தான் சரியாக எழுதியிருக்கிறீங்க. 2-3 இல்லை ஒரு 4 சென்டென்ஸ் சரியாக எழுதிருக்கிறேன். நல்ல பொருத்தமான நல்ல வசனம் 4 இருக்கு, இல்லை 3 இருக்கு. சைவர் போடலாமோ? போடலாது. ஸோ அவை இங்கே 1 மார்க்ஸ் தருவேன். அப்போ 1 மார்க்ஸ் தந்தால் இப்போ மார்க்ஸை பாருங்கோ 11. அப்போ பாருங்க, இங்கே 7 எடுத்த நீங்கள் இந்த லாங்குவேஜுக்கு 0 ஆகாமல் பார்த்ததனோடாக அதை 11 ஆக்கி இருக்கிறீர்கள். எத்தனைக்கு? 15க்கு 11. 15க்கு 11. ரைட். அவ முக்கால்வாசி மார்க்ஸ் என்ன கிட்டத்தட்ட முக்கால்வாசி மார்க்ஸ் எடுத்துருக்கிறீங்க. அப்போ இந்த நிலைமையை தான் என்ன செய்யணும்? அவங்களுக்கு எழுத்து வராது, கிராமர் வராது, இல்லை எங்களுக்கு வசனம் எழுத தெரியாதுன்றாக்கள் கை கொள்ள வேண்டிய உத்தி இதுதான். சரிதானே? அப்போ இப்போ பாப்பா, இந்த கண்டென்ட் உள்ளடக்கம் 0. அது ரெண்டு உள்ளடக்கம் 0 வரும். அவர் ஒன்றை கேட்க நீங்கள் ஒன்றை எழுதினால் அது 0, டோட்டலி irrelevant. நீங்கள் சூஸ் பண்ணின ஹெடிங்குக்கும் நீங்கள் எழுதினத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றால் 0, டோட்டலி irrelevant. ஆன்சருக்கு 0. அல்லது நீங்கள் வேறு எங்கேயாலும் அதே எக்ஸாம் பேப்பர்லேயே வேறு எங்கேயாலும் முன்பகுதிகளில் வந்தது அப்படியே மாற்றி அப்படியே மாற்றாமல் அல்லது மாற்றி மெல்லிய மாற்றங்களை செய்து அப்படியே காப்பி பண்ணி இருப்பீங்களா? அதுக்கும் கிடையாது. ஸோ இதுதான் இந்த ரைட்டிங் பார்ட்டினுடைய க்ரைட்டீரியா. அப்போ இதுக்கிடையில் வரலாம். இப்போ நீங்கள் பாயிண்ட்ஸுகள் கொஞ்சம் குறைவாக எழுதியிருந்தால் கண்டென்டால் குறையும். பேராகிராஃபிங்கில் சில சிக்கல்கள் இருக்குமெண்டா கொஞ்சம் கொஞ்சம் குறையும். ரைட். அப்போ இந்த கண்டென்ட், அதாவது இந்த க்ரைட்டீரியா எப்படி இருக்குது, டெஸ்ட் நம்பர் 16க்குரிய க்ரைட்டீரியா எப்படி இருக்குன்றது இப்போ நீங்கள் கிளியர் பண்ணியிருக்கீங்க. சரிதானே? அப்போ இந்த நாலேஜை வச்சுக்கொண்டு நீங்கள் அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்? இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி அப்போ கண்டென்ட்டில் நான் எப்படி டாப் மார்க்ஸ் எடுக்கிறது, ஆர்கனைசேஷன்லேயே எப்படி நான் எடுக்கிறது, மெக்கானிசம் ஆஃப் ரைட்டிங்கிலே எப்படி எடுக்கிறது, லாங்குவேஜ் ஸ்கில்லில் அதாவது லாங்குவேஜுக்குரிய அந்த 5 மார்க்ஸை எப்படி நான் மேக்சிமம் எடுக்க ட்ரை பண்ணுறது. ரைட். அப்போ இதுதான் இந்த டெஸ்ட் நம்பர் 16க்குரிய வெற்றியின் ரகசியம். என்ன நீங்கள் அப்படி சொன்னால் தான் அதை கவனிப்பீங்க. வாழ்க்கையில் முன்னேறுவதற்கு, உணவு சுமையாக சமைப்பதற்கு, விழாமல் சைக்கிள் ஓட்டுவதற்கு நிறைய இதுகள் அப்படி ஏதாலும் வந்ததுன்னா டக்காண்டு பார்ப்பீங்களா? இப்போ இப்போவும் அது என்ன டெஸ்ட் நம்பர் 16ல்
டாப் மார்க்ஸ் எடுக்கிறதுக்கு இதுதான். அப்போ எழுதுறதும் கொண்ட கையில் இருக்கு. ஆனால் இந்த எப்படி எழுத வேணும்ன்றதுல நீங்கள் கிளியராக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் உங்களை தயார்படுத்தி கொள்ளலாம். காலம் இருக்கு, இப்போவும் காலம் போகிறது. ரைட். அப்போ நீங்கள் இவ்வளோ காலமும் எழுதினதுகளை இப்போ இருக்கா மீட்டி பாருங்க எப்படி எழுதினாங்க. அப்போ இதில் என்ன மாற்றம் செய்யலாம், அப்போ என்ன மாதிரி மார்க்ஸை ஈஸியாக எடுத்துக்கொள்ளலாம், அது பற்றித்தான் நான் இன்றைக்கு உங்களோட கதைச்சேன். ரைட். We will meet with another class with another part, especially the content and organization. Okay, right. Goodbye. கல்வி டிவியில் புத்தம்புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகிழ எமது Facebook மற்றும் YouTube பக்கத்தை லைக் செய்யுங்கள்.